சார் இப்ப சமீபத்தில ரவிமோகன் ஸ்டுடியோ சார்புல ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு, அந்த தயாரிப்பு நிறுவனத்த அறிமுகப்படுத்துற மாரி நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துனாங்க. நிகழ்ச்சியில விஜே பாவனா அவங்க தான் தொகுப்பாளினியா அந்த நிகழ்ச்சியில பங்கேத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து யோகி பாபு கிட்ட ஒரு கேம் மாரி, மைண்ட் கேம் மாரி விளையாண்டுருக்காங்க. விளையாண்டுகிட்டு இருக்கப்போ 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் போய், அது வந்து யோகி பாபுவ முகம் சுளிக்கிற மாரி ஒரு விஷயமா மாறிடுச்சு. என்ன நடந்துச்சு சார் அந்த நிகழ்ச்சியில? விஜய் டிவி பாவனா வந்து அதை வந்து ஆங்கராக இருந்து அதை அந்த நிகழ்ச்சி நடத்துனாங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து நிகழ்ச்சி நடத்துனாங்க. அப்போ சுவாரஸ்யமாக போகணும் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்காக சில கேம் வச்சுருக்கிறோம். அதில் ஒரு கேம் தான் பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு முதல்ல சிவகார்த்தி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அதை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னோடனே, நான் இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், கம்பெனி பெருசாக வரணும், அந்த படத்தில் அந்த கம்பெனியில் நானும் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. அடுத்து யோகி பாபுட்ட அந்த அந்த இது வர்றப்ப அந்த டைம் வர்றப்ப யோகி பாபு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் சொன்னார். நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த கம்பெனி பெருசாக வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள், உண்மையாகவே என்ன நினச்சிங்க, என்ன நினச்சி நீ நினச்ச மாதிரி நான் நினைக்கலாமா அப்படின்னு ஒரு வாக்குவாதம் ஆகுது. அது வந்து நிகழ்ச்சியில் ஒரு விளையாட்டு ஒரு கேம் ஷோ வந்து அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷனாக மாறுது. பாவனாவுக்கும் யோகி பாபுக்கும் ஒரு தனிப்பட்ட கான்வர்சேஷன் அது ஒரு மாதிரி முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு.